ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒரு ஈக்குவல் டு பிளாக் வச்சு நம்ம ஒரு ஸ்டடி பண்ணோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது மாதிரி வந்து இன்னும் நிறைய நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன், லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸில் எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நாட் ஈக்குவல் டு பிளாக் இருக்குது, கிரேட்டர் தேன், லெஸ் தேன் எல்லா பிளாக்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்புறம்னா, நாட் ஈக்குவல் டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த நாட் ஈக்குவல் டுவில் நம்ம பார்க்கும்போது பாருங்கள், இங்கே வந்துட்டு என்ன போட்டிருக்காங்க, ரெண்டு பக்கம் ஆரோ இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்துட்டு நாட் ஈக்குவல் டு. இப்போ இந்த நாட் ஈக்குவல் டு எப்படி எடுக்கணும் அப்படின்னாக்கா, நான் ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவீங்க, அதில் வந்து நம்மளோட ஆரோ உங்கள் கீபோர்டில் நீங்கள் பார்த்து நீங்கள் போட்டிங்கனாக்கா, சேம் D1 D2 தான் எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் போட்ட மாதிரி D1 D2. ஸோ ரெண்டுமே வந்து 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், சேம் சிமுலேஷனில் போயிட்டு ஸ்டார்ட் சிமுலேஷன் பண்ணுறேன். இப்போது லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஈக்குவல் டு. ஸோ ஈக்குவல் டுனா என்ன, ரெண்டு வேல்யூ எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ தான் வந்து லோட் ஆன் ஆகும்னு சொன்னேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்புட் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த பிளாக்கால் ஸ்கேன் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைனாக்கா வந்து உங்களுடைய அவுட்புட் எந்த வேல்யூ வந்தாலும் சரி, D1 D2வில் என்ன வேல்யூ வந்தாலும் உங்களுடைய அவுட்புட் வந்து ஆன் ஆகாது, ஆஃப் ஆகாது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பிளாக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யாது. ஸோ ஏன்னா நம்ம இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம். இன்புட் கொடுக்காம வந்து நம்ம டேரெக்டாக கொடுத்துருந்தோம்னாக்கா இன்புட் பற்றி கவலைப்பட தேவை கிடையாது. பேஸ்ட் ஆன் த D1 அண்ட் D2 ரெஜிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் வந்துட்டு என்ன ஆகும், வேலை செய்யும். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு D1ல் வேல்யூ 1 இருக்குது, D2வில் வந்துட்டு 400 இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த பிளாக்கோட அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவுட்புட் ஆன்லாம் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 400 அப்படி நான் கொடுக்குறேன். இப்போ நான் 400 கொடுத்தேன் அப்படின்னா ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் என்ன ஆயிடுச்சு, ஸோ என்ன சொன்னவங்ககிட்ட அடுத்த பிளாக் வந்துட்டு எல்லா பிளாக்கையும் நம்ம பார்த்துடலாம், ஒவ்வொரு பிளாக் ஆட்டும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்துட்டு நாட் ஈக்குவல் டு பார்த்தாச்சு. ஸோ லெஸ் தேன் பார்க்க போகிறோம். ஸோ லெஸ் தேனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க, ஆரோ நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ ஒரு நாள் ஒன்றும் இல்லை, அதில் போய் வந்துட்டு நான் ஆரோவை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறேன். சேம் எக்ஸாம்பிள் தான். ஸோ சேம். இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிள் நான் போடும்போது இந்த இன்புட் இல்லாமல் நான் போட்டு காமிச்சு தரேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்புட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 400 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டாவது இன்புட், அதாவது லெஸ் தேன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போது வேல்யூ வந்து என்ன பண்ணுறேன், 401. ஸோ அதை 401 விட மேலே இருக்கிற வேல்யூவை வந்து பாருங்கள், ரெண்டுக்கு வேல்யூக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அப்போ நான் D1 வந்து மேலே தான் கொடுக்கணும், D2 வந்து கீழே தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை. ஸோ D1 வந்து கீழே கொடுக்கலாம், D2 வந்துட்டு மேலே சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். நீங்கள் வேல்யூ என்ன கொடுக்குறீங்க, எப்படி வந்து இந்த பிளாக் வேலை செய்யுது அப்படின்றது நம்ம இந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேம் லைக் 401 நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போமே. இப்போ என்ன ஆச்சு, அவுட்புட் வந்துட்டு ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளாக்ஸை வந்து புரிஞ்சுக்கோங்க, என்ன வேலை செய்யும் அப்படின்றத நமக்கு இப்போ வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்த பிளாக்ஸ் என்ன பார்க்கலாமே. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய பிளாக் வந்துட்டு லெஸ் தேன் பார்த்துட்டோம். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஓகே. லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனாக்கா அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈக்குவல் டு போடணும். ஓகே. என்ன பண்ணுறேன், லெஸ் தேன் போட்டதுக்கப்புறமா ஒரு ஈக்குவல் டு பிளாக் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு பண்ணுறேன். ஸோ நல்லா பாருங்கள், சிமுலேஷனில் வந்துட்டு ஓகே இந்த அவுட்புட் இன்புட் இல்லாமல் நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஓகே. இன்புட் இல்லாமல் நம்ம போட்டாச்சு. இப்போ இன்புட் இல்லாமல் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. பாருங்கள், நான் இன்புட் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ இன்புட் கொடுக்காமல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பிளாக் கம்பேரிசனுக்கு வந்துருச்சு. ஸோ ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாலே அவுட்புட் ஆகிடுச்சு. லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகலை, ஈக்குவலாக இருந்த வேல்யூ வந்து உங்கள் அவுட்புட் ஆன் ஆகலை. ஸோ வேல்யூ லெஸ் தேனாக போச்சுன்னா மட்டும்தான் வந்து என்ன ஆச்சு, அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் வந்து இங்கே 400ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். சாரி, கீழே தான் நான் இப்போ வந்து நான் இங்கே வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ 399 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்னாச்சு, அவுட்புட் வந்துட்டு ஆஃப் ஆகுது. ஸோ வேல்யூ வந்து 400 வந்தாலே வந்து ஆன் ஆகிடும். ஈக்குவலாக இருந்தாலும் வந்துட்டு வேலை செய்யும். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இந்த பிளாக்கோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் தென் அடுத்த பிளாக் எப்படி போடலான்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்த பிளாக் என்ன, ஓகே. இப்போ நம்ம வந்து
ஈக்குவல் டு பார்த்தாச்சு, நாட் ஈக்குவல் டு பார்த்துட்டோம், லெஸ் தேன் பார்த்துட்டோம். இப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுவும் பார்த்துட்டோம், அண்ட் கிரேட்டர் தேன் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ கிரேட்டர் தேன் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி வேலை செய்ய போகுது, அதே தான். நம்ம வந்து பிளாக்ஸ் சிம்பிள் நான் வந்து மாற்றி போட போகிறேன். அண்ட் ஈக்குவல் டு எடுத்துடுறேன். அடுத்த பிளாக்கும் பார்த்தாச்சு. ஸோ இந்த பிளாக்ஸ்லாம் எப்படி வேலை செய்யுங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேனே தவிர, இந்த பிளாக்கை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போ நம்ம பிளாக்குக்கு முன்னாடி வந்து இன்புட் போடணுமா அப்படின்னு சொன்னாக்கா வந்துட்டு அதுவும் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து இன்புட் வேணும்னா போட்டுக்கலாம், இன்புட் வேணாம் அப்படின்னு சொன்னாக்கா அதை போடாமல் கூட நம்ம வந்து டைரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ அது பேஸ்ட் ஆன் த உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்கும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் தென் இன்னொரு லாஸ்ட் பிளாக். ஸோ அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றதுக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஒரு ஈக்குவல் டு நம்ம பிளாக் மட்டும் போட்டால் போதும் இல்லையா? ஸோ டபுள் கிளிக், ஓகே, ஈக்குவல் டு, ஓகே, சேம். இப்போ நான் சிமுலேட் பண்ணுறேன். ஸோ சிமுலேட் பண்ணாக்கா ஆஸ் யூஷுவல் இப்போ இந்த பிளாக்கும் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ வேல்யூ வந்து என்ன ஈக்குவலாக இருக்கும்போது தட் மீன் வந்து இங்கே நான் 401ன்னு கொடுத்தா கூட ஆனில் தான் இருக்கும் இல்லையா? ஸோ லாஸ்ட்டு எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம், அந்த வேல்யூவோட க்ராஸ் பண்ணால் தான் வந்து அவுட்புட் ஆன் ஆகுன்றது. இல்லை அந்த வேல்யூலேருந்தே இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கொடுப்பாங்க இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னாக்கா, ஒரு லெவல் வந்து ரீச் ஆனதுமே இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா, இல்லை இந்த லெவலோட கீழே வந்தது அப்படின்னா, இல்லை இந்த லெவலில் இருந்தே என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்டர்வியூவில் வந்துட்டு கேட்கும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த கண்டிஷன்ஸை இன்டைரக்டாக சொல்லுவாங்க. இந்த வேல்யூ வந்ததுக்கு அப்புறமா தான் அப்படின்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும், இந்த வேல்யூ வந்ததுமே அப்படின்னு சொன்னாக்கா என்ன யூஸ் பண்ணணும். அவங்களுடைய இந்த கிராமட்டிக்கலை வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் கிரேட்டர் தான் யூஸ் பண்ணணுமா, லெஸ் தான் யூஸ் பண்ணணுமா, இல்லை லெஸ் தான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணுமா, கிரேட்டர் தான் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணுமா, ஸோ நாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணுமா அப்படின்றது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ திங்க் பண்ணுங்கள், ப்ரோக்ராமில் எங்கே யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ பிளாக்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த பிளாக்ஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா, லைக் ஆட், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ், அந்த மாதிரியான வந்து பிளாக்ஸ்லாம் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதும் எல்லாமே உங்களுடைய விருப்பம். பட் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், அது அவங்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு சொன்னாக்கா வந்து எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.